தேசிய பாதுகாப்பு பேரவை ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் விருப்பத்திற்கு அமைய எந்நேரத்திலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சர்வதேச அளவில் 1/5 எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகங்கள் ஹோர்முஸ் நீரிணையூடாகவே மேற்கொள்ளப்படுகின்றது. அமெரிக்க தாக்குதலை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழித்தடத்தை முடக்குவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் அனுமதியளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இறுதி தீர்மானத்தை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகில் பயன்படுத்தப்படும் எண்ணெயின் 20% இந்த நீரிணையூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. எந்த வகையிலேனும் ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுக்குமாயின் அது உலக பொருளாதார நிலைமையை மேலும் சீர்குலைக்கும் என்பதுடன் மசகு எண்ணெய் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனால் இலங்கைக்கு என்ன பாதிப்பு என்பதே பலரின் கேள்வி. தற்போதைய இஸ்ரேல் ஈரான் மோதலின் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பால் இலங்கைக்கு கிடைக்கும் அந்நிய செலாவணியில் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது. இலங்கையின் பிரதான வருமான மார்க்கமாக காணப்படும் சுற்றுலாத்துறையில் தாக்கம் ஏற்படும். மத்திய கிழக்கு வான் பரப்புகள் மூடப்பட்டால் ஐரோப்பா உள்ளிட்ட ஏனைய நாடுகளிலிருந்து இலங்கைக்கான பயண தூரம் அதிகரிக்கும். மேலும் எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் ஏற்படும் தடை இலங்கைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் தற்போது 2 மாதங்களுக்கான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. மாற்று ஏற்பாடுகளுக்கு செல்வதற்கு இலங்கையிடம் போதிய நிதி கையிருப்பு இல்லை. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியே இலங்கை இருக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் நிலைமை காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையால் இலங்கை எரிபொருளுக்கு மேலதிகமாக $500 பில்லியன் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலைமையானது பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்பதுடன் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பால் இலங்கைக்கு மேலதிகமாக $500 பில்லியன் செலவு ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ள போதும் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலையில் இந்த நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் தற்போதைய நெருக்கடி நிலை ஏற்பட்டால் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் வளர்ந்து வரும் உலகளாவிய மசகு எண்ணெய் நெருக்கடியின் தாக்கம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை நீடிக்கும் என்றும் கணித்துள்ளனர். அதன்படி பாரம்பரிய விநியோகச் சங்கிலியில் இடையூறுகள் ஏற்பட்டால் ஒரு தீர்வாக நைஜீரியா உட்பட பல நாடுகளில் மசகு எண்ணெய் மாதிரிகளை பரிசோதிக்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த காலங்களில் நாடு முடங்குவதற்கு எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை முக்கிய காரணியாக இருந்ததை அனைவரும் நன்கு அறிவார்கள். இலங்கை மக்களுக்கு மீண்டும் அவ்வாறானதாறு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதே அனைவரின் நிலைப்பாடு. ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகளே இதனை நிர்ணயிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா 3 ஈரானிய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரானின் பதிலடி குறித்து அச்சம் எழுந்துள்ளது. இதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கான அச்சுறுத்தல் மிக முக்கிய விவாதமாக உள்ளது. இதுவரை பெரும்பாலான வல்லுநர்கள் ஈரான் இந்த அளவிற்கு செல்லாது என்று கருதினர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இந்த நிலைப்பாட்டை மாற்றியமைத்துள்ளதாக தெரிகிறது. இதன் முக்கிய காரணம் எண்ணெய்தான். அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி 2024 மற்றும் 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற கச்சா எண்ணெய் உலகின் மொத்த கடல்வழி எண்ணெய் வர்த்தகத்தில் 1/4 பகுதிக்கும் அதிகமாகவும் உலகளாவிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் நுகர்வில் 1/5 பங்காகவும் இருந்தது. கூடுதலாக உலகளாவிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 பங்கு,
முக்கியமாக கத்தாரில் இருந்து 2024ஆம் ஆண்டில் இந்த நீரிணை வழியாக கடந்து சென்றது. அதன் புவியியல் இருப்பிடம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்று வழி இல்லை. எனவே நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டால் உலகளாவிய எரிபொருள் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் பெரும் தாக்கங்கள் ஏற்படும். மேலும் விலையும் கடுமையாக உயரும். எண்ணெய் விலைகளில் ஏற்படும் எந்த மாற்றம் பல பொருட்களின் விலைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் காப்பீட்டு செலவுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கும். இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் கப்பல் போக்குவரத்தை மிகவும் கடினமாக மாற்றும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.